பிக் பாஸ் கமருதீன் அவர்களோட வீட்ல ஏகப்பட்ட உறவினர்கள் குவிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் பிக் பாஸ் சீசன் 9ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டா கமருதீன் அவர்கள் கலந்துக்கிட்டாரு. அண்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருந்துச்சு. பிக் பாஸ் வீட்லயுமே கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு மேல நல்லபடியாவே சர்வைவ் ஆகியிருந்தாரு. இந்த ஒரு நிலையில கடைசி டாஸ்க்கான டிடிஎஃப் டாஸ்க்ல கார் ரவுண்ட்ல குறிப்பா அவரு சாண்ட்ரா கிட்ட வம்பிழுத்தது, வார்த்தைகள அநாகரிகமா பயன்படுத்தினது, அவங்கள கார்ல இருந்து எட்டி உதைச்சு கீழ தள்ளினது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருந்துச்சு. இதனால அவருக்கு பிக் பாஸ் வீட்ல ரெட் கார்டு குடுத்து வெளிய அனுப்பியிருந்தாங்க. ரெட் கார்டுக்கு அப்புறம் தொடர்ந்து அவரு என்ன பண்றாரு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம அவரோட ரிலேட்டிவ்ஸ் நெறைய பேர் வந்துட்டு கமருதீன் அவர்களோட வீட்டுக்கு போயிட்டு அவர பார்த்துருக்காங்க. அண்ட் அதற்கு மிக முக்கிய ரீசன் என்ன அப்படின்னா, கமருதீன் பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வரும்போது, "நான் நெறைய கனவுகளோட வந்தேன். எதுவுமே இப்ப இல்லாம போயிருச்சு" அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா அழுது மனசுடைஞ்சு பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளிய வந்திருந்தாரு. இத பார்த்து அவரோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாகியிருக்கு. அதனால தான் அவருக்கு ஆறுதல் சொல்ல நேரடியா வீடு தேடியே வந்திருக்காங்களாமா. அண்ட் அவர போயிட்டு பார்த்து கட்டிப்புடிச்சு பேசி, "நீ எதையுமே இத பத்தி கவலைப்படாத. நீ உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா விளையாண்ட. நீயா இருந்த. ஃபேக்காலாம் இல்ல. அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். தப்பு அப்படிங்கிறது எல்லாருமே பண்ணுவாங்க. இங்க யாருமே 100% கரெக்ட் கிடையாது. அதனால நீ இதையே நினைச்சு உன்னோட லைஃப வேஸ்ட் பண்ணிக்காத. உண்மையிலுமே நாங்க எல்லாரும் உன்னால ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நீ ரொம்ப சிறப்பா விளையாண்டுருந்த. அந்த ஒரு விஷயத்த அவாய்ட் பண்ணியிருந்தா, இன்னும் சில விஷயங்கள் நடந்திருக்கும். இருக்கட்டும், நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு நீ இந்த மாரி ஃபீல் பண்ணி உடைஞ்சு உட்காராத" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. குறிப்பா அன்னைக்கு பிக் பாஸ் வீட்ல வந்திருந்த அவரோட ஃப்ரெண்ட் போத்தன், அது மட்டும் இல்லாம சீரியல் ஆக்டர்லாம் இருக்கார் இல்லையா? அவங்க எல்லாமே வந்து அவருக்கு ஆறுதல் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதுக்கப்புறம் கமருதீன் அவர்கள் அந்த ஒரு பிரேக்ல இருந்து மீண்டு வந்து இன்னும் வேகமா ஓடுவாரு அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கார்த்தி அவர்களோட "வா வாத்தியார்" படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற செய்தி வெளியாகி, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணத்த தான் எல்லாத்துக்குமே ஏற்படுத்தியிருக்கு. நலன் குமாரசாமி அவர்களோட இயக்கத்துல கார்த்தி அவர்களோட நடிப்புல போன வருடமே ரிலீஸ் ஆக இருந்த படம் தான் "வா வாத்தியார்". கிட்டத்தட்ட பலமுறை இந்த படம் ரிலீஸ்க்கு பக்கத்துல வந்து தள்ளி போயிருந்துச்சு. கடைசியா டிசம்பர் 12க்கு ரிலீஸ் ஆகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னால அப்படியே ஸ்டாப் ஆகி இருந்துச்சு. அண்ட் பொங்கலுக்கு வரதாக இருந்துச்சு. பட் ஜனநாயகன், பராசக்தி 2 பெரும் படங்கள் வரதுனால இந்த படத்த தள்ளி வச்சிருந்தாங்க. இப்ப ஜனநாயகன் படம் ஒரு சில இஷ்யூவால ரிலீஸ் ஆகுறது தள்ளி போயிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால "வா வாத்தியார்" படத்த தமிழகத்துல பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஐடியால கார்த்தி இருக்காராமா. அது மட்டும் இல்லாம படக்குழுட்ட பேசி அடுத்த வாரம் 15, 16ல ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரியான எண்ணத்திலயும் இருக்காங்க. கண்டிப்பா இப்ப ரிலீஸ் ஆனா படம் நல்லா போகும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கும் இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? அண்ட் "வா வாத்தியார்" கார்த்திக்கு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டரா அமையுமா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.